உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஆவியானவர் வெளிச்சத்தோடு தியானிப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாம் வேதத்தில் சக்கரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 9வது அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் அல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். கர்த்தர் இந்த இடத்துல ஒரு விடுதலையை நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறார். யாருக்கு விடுதலை? தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னையும் உன்னுடையவர்களையும் நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். இது இயேசுவின் ஒரு இரத்தத்தின் மேன்மை. இரத்தம் இல்லாம விடுதலை இல்லை. பாவத்திலிருந்து, சாபத்தில் இருந்து, நம்மளுடைய நெருக்கங்கள், போராட்டங்களில் இருந்து விடுவிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இரத்தம். இந்த இடம் எனக்கு கட்டா இருக்குது, சோ இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாலும் போக முடியாது. ஏன்னா தண்ணீர் இல்லாத குழியில் நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த இடத்துல இருந்து நானே விரும்பல, இந்த கட்டுல இருந்து நானே வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சா கூட வர முடியல. ஏன்னா தண்ணீர் இல்லாத ஒரு ஆள் குழியில நம்ம அடைப்பட்டிருக்கிறோம். இதற்கு நமக்கு இன்னொருத்தர் தேவை அப்படிங்கிறது இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது யாரு அப்படின்னா, நம்மளோடு உடன்படிக்கை பண்ணின புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளும் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை எதனால வந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினால் வந்தது. அந்த இரத்தத்தினால் நமக்கு விடுதலை நிச்சயம் உண்டு. கர்த்தர் இந்த நாள்ல இதை பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில உங்களால வெளியே வர முடியாத ஒரு நிலைமையில அட்டைப்பட்டு இருக்கிறது போல, தண்ணீர் இல்ல, வறட்சி, வெறுமை, வாழ்க்கை வாழ்வதே ஏதோ சும்மா ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நாம இருக்கும்போது, நம்மளே வெளியே வரணும்னு ஆசைப்பட்டா கூட வெளியே வர முடியாத அளவு அடைக்கப்பட்டது போல நிலைமையில் இருக்கிற நம்மை விடுவிக்கும்படியா நம்முடைய இயேசு இந்த உலகத்துல வந்தார். அவர் நமக்காய் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் நம்மையும் அவரையும் இணைத்திருக்கிறது. அது ஒரு உடன்படிக்கையின் ரத்தம். அந்த ரத்தத்தினால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை விடுதலை பண்ணுவேன் என்று இந்த வேதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். வரவும் முடியல, உள்ள சந்தோஷமாய் வாழவும் முடியல. அப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது, ஏற்ற சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அவனை தன்னுடைய மகாபெரிய இரக்கத்தினால, கிருபையினால அவனை விடுவித்து அவனை சகல தேசத்திற்கும், எகிப்து தேசம் முழுவதற்கும் தேவன் அவனை அதிபதியாய் உயர்த்தினார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இதை அந்த ரத்தத்தினால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க உண்மை உள்ளவராய்